அனைவருக்கும் வணக்கம். சிறுகதையின் தலைப்பு நிச்சயங்கள். எழுத்தாளர் கவிமணி ரஜிகை நிலவன். சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன். வாமா மோனா வா, என்ன விஷயமா இங்க வந்த? கூட வந்திருக்கிற இந்த பையன் யாரு என்று கேட்டுக்கொண்டே வரவேற்றாள் தேவகி. இல்ல, மோனா தயங்கினாள். சும்மா அத்தன்று கூப்பிடு. கொஞ்ச நாள்ல என் பையன் துபாயிலிருந்து வந்ததும் அவனைத்தானே கல்யாணம் பண்ணிக்க போற. என்ன விஷயம் பேசணுமோ அதை பேசத்தான். ஆமாம், அப்புறம் என்னம்மா, உங்கள் அப்பா கூட உங்கள் வீட்டு அழைப்பிதழ்களை எல்லாம் கொண்டு வந்து தந்துட்டு போனார். கார்டு ரொம்ப அழகாக அச்சிடப்பட்டிருந்தது. உனக்கு கல்யாண சேலை, கையில் போட வேண்டிய மாமியார் காப்பு எல்லாம் என் மகளும் கணவரும் வாங்க போயிருக்காங்க. அது சரி, இந்த தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே நீ. மோனா பேச ஆரம்பிக்கும் முன் முந்திக்கொண்டு, என் பேர் திவாகர், மோனா தோழியுடைய அண்ணன். நான் இந்த பக்கமாக வந்தபோது உங்கள் வீட்டை காண்பிப்பதற்காக கூட்டி வந்தா. நாங்கள் கிளம்புறோம் என்றான். மோனா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழம்பி போய், என்ன திவாகர் சொல்கிற நீ என்றாள். உண்மையை தானே சொன்னேன், நாங்கள் கிளம்புறோம் என்றான் திவாகர். இருந்து ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு போங்க, உள்ளே வந்து உட்காருங்க. தம்பி நீங்களும் வாங்க என்றாள் தேவகி. மோனாவும் திவாகரும் வீட்டினுள் வந்து உட்கார்ந்து கொள்ள தேவகி அடுப்புக்கு காஃபி போட போனாள். என்னாச்சு திவாகர், நாம் இங்கே எதற்காக வந்தோம்? நீ ஏதேதோ உளறி கொண்டிருக்கிறாய். நான் ஒன்றும் உளரலை. மோனா இவ்வளவு கனவுகளோடு தன் ஒரே பையனின் திருமணத்திற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற இந்த அம்மாவிடம், நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம், நாங்கள் திருமணம் செஞ்சு கொள்ள போகிறதால நீங்கள் உங்கள் மகனுக்கு வேறு பெண்ணோட திருமணம் செஞ்சு வையுங்க என்று சொன்னால் மனமுடிஞ்சு போவார்கள். உங்கள் வீட்டில் திருமண பேச்சை எடுத்த விட நம்ம காதலை நீ எடுத்து சொல்லியிருக்க வேணும். அழைப்பிதழ் அச்சிட்டு, திருமண உடைகள் எடுத்து, கல்யாண மண்டபத்திற்கு அட்வான்ஸ் கொடுத்து, இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் என்ற வேலையில் நீயும் நானும் திருமணம் செய்து கொள்வதற்காக இத்தனை ஏற்பாடுகளையும் பாழ்படுத்துவதா? இது தவறு மோனா, நீ மிகவும் பிந்திவிட்டா. நீ இந்த மாப்பிள்ளையை மணந்து கொள்வது தான் சரி. வருகிறேன் என்றவாறு எழுந்து சென்றான் திவாகர். காப்பி கொண்டு வந்த தேவகி, அந்த தம்பி எங்கம்மா என்று கேட்டாள். தெரியாது மாமி என்றாள் மோனா. நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.